Hello everyone, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பனீர் டிக்கா. இது ஒரு பெஸ்ட் வெஜிடேரியன் ஸ்டார்டர் ரெசிபி. நம்ம மட்டன் சிக்கன் வச்சு பண்ற எல்லா ரெசிபீஸ்லயுமே மட்டனையும் சிக்கனையும் ரீப்ளேஸ் பண்றதுக்கு இந்த பனீர் வச்சு நம்ம பண்ணலாம். இந்த பனீர் நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஆனா நல்லது இருக்க எல்லா பொருள்லயுமே கெட்டதுன்னு சிலது இருக்கும். இந்த பனீரோட நன்மைகளையும் தீமைகளையும் பற்றி நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பாருங்கள். இந்த ரெசிபியை 15 to 20 மினிட்ஸில் செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்பவே டேஸ்டியான இந்த ரெசிபி பண்ணுறது எப்படின்னு பார்க்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் 1/2 கப் தயிர் சேர்த்துக்கோங்க. அது கூட 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, அடுத்து 2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், அது கூட 1 டீஸ்பூன் அளவு சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்து 1 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா, அது கூட 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், அடுத்து 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் 1 டீஸ்பூன் எண்ணெய், நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கலாம். அடுத்து 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, இது சேர்க்கறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து 2 டேபிள் ஸ்பூன் அளவு எலுமிச்சை சாறு, இந்த பன்னீருக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஃபைனலாக ஜாதிக்காயை கொஞ்சம் துருவி சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் கட்டி இல்லாமல் நல்லா கலந்து வச்சுருங்க. இதை மிக்ஸ் பண்ணிக்கிட்டே நான் உங்களுக்கு பன்னீரோட நன்மைகளை சொல்கிறேன். நம்ம பன்னீரை சாப்பிடும்போது அது நம்ம பசியை கட்டுப்படுத்தி அதிக உணவு சாப்பிடாமல் இருக்க அது உதவுது. பன்னீரில் கால்சியம் அதிகமாக இருக்கிறதுனால இது நம்ம எலும்புகளையும் பற்களையும் ஆரோக்கியமாக வச்சுக்க உதவுது. நம்ம பன்னீரை தொடர்ந்து சாப்பிட்றது மூலமாக நம்ம உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். இது நம்ம உடம்புல ஹீமோகுளோபின் அளவை அதிகரிக்கிறது மட்டும் இல்லாமல் ஆஸ்துமா போன்ற நோய்கள்லாம் வராமல் தடுக்கும். இதை தொடர்ந்து சாப்பிட்றதுனால நம்ம நினைவாற்றலும் அதிகரிக்கும். இப்போ நம்ம இதை கட்டி இல்லாமல் கலந்துட்டோம். இதில் நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க பன்னீர் க்யூப்ஸை இப்போ ஆட் பண்ணிடலாம். இதில் மொத்தமாக 12 பன்னீர் க்யூப்ஸ் இருக்குது. இப்போ இந்த பன்னீர் க்யூப்ஸை அந்த மசாலாவோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ரொம்ப ஹார்ஷாக பண்ணிங்கன்னா அந்த பன்னீர் க்யூப்ஸ்லாம் உடஞ்சிரும். ஸோ ஜென்டிலாக பண்ணுங்கள். இப்போ ஸ்கொயராக கட் பண்ணி வச்சுருக்க குடமிளகாயும் வெங்காயத்தையும் இதில் சேர்த்துருங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. 12 பன்னீர் க்யூப்ஸுக்கு ஸ்கொயராக கட் பண்ண 16 குடமிளகாய் பீஸும் 16 வெங்காயம் பீஸும் உங்களுக்கு தேவை. இவ்வளோ நன்மைகள் இருக்க பன்னீரில் நன்மைகளை விட தீமைகள் அதிகமாகவே இருக்குது. பன்னீரில் அதிக அளவு கொழுப்பு இருக்குது. அதனால் கொலஸ்ட்ரால் இருக்கவங்க இந்த பன்னீரை தொடர்ந்து சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு மாரடைப்பு வரக்கூட வாய்ப்பு இருக்குது. சில பேருக்கு பால் பொருட்கள் எடுத்துக்கிட்டால் அலர்ஜி ஏற்படும். அப்படிப்பட்டவங்க இந்த பன்னீரை சாப்பிடாமல் இருக்கிறதே நல்லது. ஏன்னா பாலை விட பன்னீரில் அதிகமாக அலர்ஜி ஏற்படுற வாய்ப்பு இருக்குது. இப்போது நம்ம இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டோம். இந்த மாதிரி ஒரு உடன் ஸ்டிக் எடுத்து நம்ம இதெல்லாம் அரேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நான் முதல்ல குடமிளகாய், அடுத்தது வெங்காயம், அடுத்து பன்னீர் இதில் வைக்கிறேன்.
நீங்கள் இந்த ஆர்டரில் தான் வைக்கணும்னு இல்லை, நீங்கள் ஃபஸ்ட்டு பன்னீர், அடுத்து குடைமிளகாய், எந்த ஆர்டரில் வேணாலும் வச்சுக்கலாம். இப்போ நான் பன்னீரோட தீமைகளை கண்டினியூ பண்ணுறேன். பன்னீரில் அதிக அளவு சோடியம் இருக்குது, அதனால இது நம்மளோட மன அழுத்தத்தை அதிகரிக்கும். நம்ம மன அழுத்தம் அதிகரிச்சதுன்னா இதய ஆரோக்கியம் பாதிக்கப்படும். அதிக சோடியம் இருக்க பொருளை நம்ம சாப்பிடும்போது அது மாரடைப்பை கூட ஏற்படுத்தும். ஸோ ஹார்ட் ப்ராப்ளம், கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம்லாம் இல்லாதவங்க இந்த பன்னீரை கண்டிப்பாக எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி தான் சாப்பிடணும்னு அவசியம் இல்லை, இதை நம்ம கிரேவி மாதிரி கூட பண்ணி சாப்பிடலாம். இப்போ எல்லாத்தையும் நம்ம அரேஞ்ச் பண்ணிட்டோம். இதை கிரில் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு கிரில் பேன் இல்லைனா தவாவை ஹீட் பண்ணிக்கோங்க. அடுத்து அதில் ஆயில் அப்ளை பண்ணிவிடுங்க. எல்லா சைட்ஸ்லையும் படுற மாதிரி ஆயில் அப்ளை பண்ணுங்க. ஆயில் அப்ளை பண்ணதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பன்னீர் ஸ்டிக்ஸை இதில் ப்ளேஸ் பண்ணிவிடுங்க. இப்போ அது மேலே லைட்டாக கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறமா இன்னொரு சைடை ஃப்ளிப் பண்ணி வச்சிடுங்க. அது மேலேயும் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. இதே ப்ராசஸை 4 சைட்ஸுக்கும் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம பன்னீர் டிக்கா ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை பிளேட்டிங் பண்ணிடலாம். இந்த பன்னீர் டிக்காவை க்ரீன் சட்னி, மயோனஸ் அண்ட் டொமேட்டோ கெச்சப் கூட போர்ஷன் பண்ணியிருக்கோம். க்ரீன் சட்னி அண்ட் மயோனஸ் லிங்க்கை நான் கார்ட்ஸ்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் தரேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த பன்னீர் டிக்கா பார்க்கவும் ரொம்ப சூப்பராக இருக்குது, டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த பன்னீர்லாம் சூப்பராக கிரில் ஆயிருக்கு. சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.